வெல்கம் டு இம்ரான் vlogs. மீண்டும் மேகமலைக்கு கிளம்பியாச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு கடையில சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு மறுபடியும் அடிவாரத்துல இருக்கோம். 2 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து மேலே ஏற சொன்னாங்க. அதனால இப்ப நம்ம கரெக்டா 1:30 இந்த டைமை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மறுபடியும் சிறுமலையில போய் ஒவ்வொரு இடமா நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா அதான் பாப்பீங்க. சாரி கைஸ், பழக்க தோசத்துல சிறுமலை வந்துருச்சு. மேகமலை நான் தான் நடுவில். சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஓகே गाइस, நீ தள்ளி தள்ளுடா. நான் நடுவுல உட்கார்ந்துட்டேன். गाइस ஒரே நடுவுல இடத்தை புடிச்சேன் गाइस. ஓகே தொறந்தாண்டா இருக்கு. போவோம். மனோஜ் பின்னாடி வா. மனோஜ் சொன்னா கேளு. மனோஜ் வர வாய்ப்பு இல்ல ராஜா. வரும்போது பாத்துக்க சொன்னா கேளு. டேய் அப்ப நான் முன்னாடி வரேன்டா. நீங்க தான்டா தர மாட்டீங்க. நீங்க ஹீட் ஆயிடுச்சு. டேய் நம்ம பாட்டை யாராச்சும் டவுன்லோட் பண்ணீங்களா? யாருமே பண்ணல. என்கிட்ட டவுன்லோட் பண்ண பாட்டு இருக்காங்க நீங்க மேல. ஆனா உண்மையிலேயே நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு போது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட்டும் மீடியம் நல்லா தான் இருந்துச்சு. இங்க சூடா இருக்கு, அங்கிட்ட வந்து வெயில். திரும்ப என்ட்ரி போடனாலாம் போக முடியாதா? நீங்க யாராச்சும் போட்டு வாங்கடா. இப்ப நம்ம மேல போய் என்ட்ரி கொடுத்துட்டு மேல போறோம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வந்து ஹைவே வேஸ்க்கு இருக்கு. 45 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம வந்து மகாராஜா விட்டு போக முடியும். இப்ப நம்ம 45 கிலோமீட்டர் ஹில்ஸ் ஓட்டணும். சோ ஹாப்பி. ஆளுங்க வளர்ந்துட்டாங்க. செகண்ட் டைம் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆளுங்க வளர்ந்து ஏசி போட்டு காத்து வந்து வச்சிருக்கேன். இல்லடா அது ரொம்ப சூடாங்க காத்து. சரி ஓகே गाइस, மறுபடியும் மேலே ஏறும்போது ஆரம்பிக்கிறேன். One hour later. வெல்கம் டு இம்ரான் vlogs. ஃபைனலா மேகமலை வந்து காலை வச்சாச்சு. காலை இப்பதான் வைக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட காலைல 12 மணிக்கு வந்தோம். செகண்ட் டைம் மணி எத்தனை? 2:45. இப்பதான் வந்து காலை வைக்கிற. போன வாட்டி வந்து அப்படியே காரோடயே திரும்ப ரிட்டர்ன் அடிச்சிட்டோம். ஒரு வழியா வந்து ரீச் ஆயிட்டோம் guys. சூப்பரான கிளைமேட், மழையோட, அது இல்லாம வெயிலும் அடிக்குது. பின்னாடி அப்படியே வியூவை பாருங்க guys. எங்க கூமாப்பட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டில் இருக்கோம். இங்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ கருத்துக்கள். இன்னும் மேலே யானை பார்க்கணும்னு ஆசையா வந்தேன். ஆமா, யானை பார்க்கணும் நாங்கள் நினைச்சோம். ஆனால் யானை சாணி இருக்கு, யானை இல்லை. அது சாணியை பார்த்து என்ன பண்ணுன்னு தெரியல, ஒன்றும் புரியலை எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மகாராஜா மெட்டு ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த விழா ஃபுல்லாக. இப்போ வந்து ஏதாவது பாட்டு போடுறக்காண்டி தீவிரமாக தீட்டு இருக்காங்க. கையில் கூட அன்னைக்கு நம்ம ஹோம் டூரில் பார்த்த ஞாபகம் இருக்கா? அந்த 15 கோடி எது? அப்படிதான் சொல்லணும். 15 கோடிக்கு வாங்கின இதில் வந்து நாங்கள் இப்போ பாட்டு போட்டு ஆட போகிறோம். சரி ஓகே, போவோம். போய் மகாராஜா மெட்டை பார்ப்போம். வெண்ணூரில் ஒரு வியூ பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 3 ஊர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுமா? அந்த மிஸ்டே இல்லையடா, எங்கிட்டா இருக்கு நேரம் ஆயிடுறா. சரி guys, மேலே ட்ரெக்கிங் ஏறும்போது கண்டிப்பாக போகிறோம். நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது. 2-3 ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். 2 ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் guys. பரவாயில்ல, மெலோடியஸ் பாட்டு போட்டாச்சு போகும்டா. அவ்வளவுதான்டா. அவன்கிட்ட டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்கடா. ஏய் பேருடா பாட்டு இருந்தாங்க. ப்ரோ வண்டி லாக் பண்ணிட்டியா? வேணும்டா மார்ஷலுக்கு. வண்டி லாக் பண்ணிட்டியா? முன்னாடி ஓடு, பின்னாடி வரோம். மார்ஷலுக்கு ஒரு ஆப் உண்டு. ப்ளூடூத் கிடையாது. ப்ளூடூத் பண்ணலாம். ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்துட்டோம். ஆனா வரும்போது சுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் இல்ல गाइस எங்கிட்ட. அது ஒண்ணு தான் गाइस பிரச்சனை. நோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் எனிதிங். சுத்தமா இங்க டவர் இல்லைன்னா அவங்க ஊர்ல வந்து டவர் கிடைக்கும்னு நினைச்சோம். ஒரு பாயிண்ட் கூட இல்லை. அதான் மன கவலையா இருக்கு. ஆனா பிஎஸ்என்எல் வந்து கொண்டு வந்தீங்கன்னா எங்க கிடைக்கும் கண்டிப்பா. பிஎஸ்என்எல் எந்த முக்குக்கு போனாலும் கிடைக்கும்டா. சரி ஓகே, மினி வ்ளாக் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரேன். இப்பதான் மன நிறைவாக இருக்கு guys. இது மாதிரி நோ ஜீரோ பொல்யூஷன், ஒன்லி ஃப்ரெஷ் ஏர். இப்போ இவ்வளோ தூரம் ஏறணுமே, அதான் நாக்கு தள்ளுது. ப்ரோ போகிறதுக்குள்ளே யானை பார்த்துருவோமா? ஏண்டா ஆனா வரும்போது நைட் நேரத்தில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன்டா என்னைக்குமே நம்மளோட முத்திரையை மறக்கக்கூடாது. பவுண்டர் அதுக்கு உனக்கு என்ன 1 கோடி தரணுமா? ஒரு முடியா போ. பாரதி என்ன பண்ணிருக்கா? கண்ணாடி பிடிங்கிட்டான்டா.
செவரு ஓக்கறடி ஏய் இதை வேற என் கையில கொடுத்துருக்கீங்க, ரெண்டுத்தையும் பிடிக்க முடியாது நீ. அப்படியா? பின்னாடி பாருங்க அப்படியே நீங்க டிவியில பார்க்கும்போது பின்னாடி இந்த அழகான இயற்கை தெரியும். அது மூலமா என்னமைக்கு அழகுன்னு தெரியுவாங்க. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டு. அது வேற டிபார்ட்மெண்ட். நான் அழகேன்னு சொன்னேன்டா, அது வேற டிபார்ட்மெண்ட் சொன்னேன். புளி புழுக்கடா. புளி புழுக்கு 150 ரூபாலாம் இருக்காது. அவ்வளோ அநியாயம் எல்லாம் பண்ண மாட்டேன். 30 ரூபா 50 ரூபா வரும். வண்டியை பூட்டினியா? எனக்கும் வண்டி திறக்கலையா? உனே அடி சாவடிக்க. என்னடா நல்லா ட்ரெக்கிங் போனாலும் மறுபடியும் என்னால் ஏறவே முடியடா. அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்டேன். சனி ஆனால் சனியே உயிரை வாங்குறான்டா. மேலே ஒரு ஆள் ஏன்ட்டு 150 140 ரூபா வாங்குறாங்க. எவ்வளோ? 180 ரூபா. ஒரு ஆளுக்கு 30 25 ரூபாய் 30 ரூபாய். 100 ரூபாய் கம்மி தான் வாங்கிட்டு உள்ள போப்பான்னு இருப்பாங்களோ. 140 ரூபா இருக்குன்ட்டு பரவாயில்ல கொடுத்துட்டு உள்ள போப்பான்ட்டாப்ல. ஆக்சுவலாக ஊர் மக்கள் தான், கவர்மெண்ட்டால் இதில் பண்ணதில்லை. ப்ரைவேட் எஸ்டேட்டில் இப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அது பார்க்குறதுக்கு இது ஒரு இது. போய் யானை சாணிடா இங்கே பாரு. இதுதான் சொன்னேன்ல, அதான் நானும் சொன்னேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க, காட்டுறேன் உங்களுக்கு கேமரா திருப்பி. சாணிடா தெரியுதா? சாப்பிடு. இவ்வளோ பெருசாக போடாது. முதல்ல யானை சாணியில் இந்த காலில் இருந்து புண்ணு வராதுன்னு ஆயிடும். ஆமாம், அது ஃப்ரெஷ்ஷாக போட்டதில்லை. இப்போ போட்டதில்லைன்னா ஒன்றும் ஆகாது. இருக்கு வாடி வாடியன் சக்காலத்தி. சூப்பர் காய்ஸ். அழகான வியூ பாயிண்ட் பார்க்கணும்னா இப்படி நடந்தா ஆகணும், வேற வழி இல்லை. எங்கே போனாலும் இந்த பேக் தான் எனக்கு சொந்தம், யாருமே இல்லை. இது ஒன்று தான் நான் எங்கே போனாலும் பார்த்தா என்னென்ன தெரியும். மேலே இருந்து பார்த்தா கம்பம், பேர் என்ன, தேனி மாவட்டம், கூடலூர், இன்னொரு ஏதோ ஒரு ஊர் பேசுனாங்க. இவ்வளோதான் என் மெமரியில் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அங்கே போய் அரைச்சிருப்பாங்க, அவங்கள்ட்டே கேட்பேன் என்னென்ன அந்த வியூ தெரியும்ன்ட்டு. போலீஸ் இருக்காங்க. அடக்க முடியல கைஸ். வந்தேன் கைஸ், மகாராஜா மெட்டு. மகாராஜா மெட்டு மெட்டு மெட்டு. அவ்வளோ பெரிய வியூவில் இருக்காது. ஓகே வந்தாச்சு. உங்களுக்கு தூரத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கலந்து ஓடுறாங்கடா. வாங்க உங்களுக்கு காட்டுறேன், பார்த்து வாடா. தேனியோட டிஸ்ட்ரிக்டோட இதை காட்ட போகிறேன் நான். மதுரைலாம் தெரியாது. மேப் இருக்கா? கூகுள் மேப் யாட்டாச்சும் சும்மா ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. மேப் மட்டும் ஓப்பன் பண்ணு. பாரதி, இது மாதிரி குரங்கு செட்லாம் வந்தா நீங்க வந்தீங்கன்னா பண்ணாதீங்க. சீக்கிரம் நிறைய நேரம் இருக்க விட மாட்டாங்க. அதான் சொல்றேன், டக்குன்னு போட்டோ எடுத்து போடானா ஒரு அதை மட்டும் போட்டோ எடுத்துட்டு இல்லடா, இனி எவ்வளோ எடுக்கணும்? அங்கே வச்சிருக்கு வச்சிடுறா. பணம் போர்ட்ரேட்லாண்ட இப்போ எடுத்து எத்தனை வாட்டர் எடுக்க? அந்த காமிங் எடுத்ததா நான் கடைசியில் நம்பி, ஆனால் போர்ட்ரேட்லாம் எடுத்தேன். நம்பிக்கை நல்லா இருக்குல்ல, எனக்கு எப்படி தெரியும்? நல்லா தானே நல்லா தான் இருக்கும். நான் ஃபோட்டோ எடுத்தது யார்? நான் நல்லா தான் எடுத்தனால நான் கேட்குறேன். இல்லை நான் ஃபோட்டோ நல்லா எடுப்பேன்டா. இங்கிட்ட இருந்து ஒரு வியூ கைஸ், உங்களுக்கு நான் கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஏய் போ, அதான்ட்டு அவன் கைஸ் பாருங்க கைஸ், ரொம்ப பண்ணுறாங்க கைஸ். இப்போ அவர் திட்டுறாரு, வர போகக்கூடாது போகக்கூடாதுன்னா எடுக்கிறேன்டா. அங்கே எடுத்துருக்காங்க, ஃபோனே என்கிட்ட இருக்கு. நமக்கு பின்னாடி நிற்கிறோம்டா. சரி ஓகே, இந்த பொண்ணு அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரேன். A few moments later. கைஸ் அதாவது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆளுங்க வந்து கிளம்புங்க, அனிமல்ஸ் நடமாட்டம் நிறையா இருக்குது அப்படின்ட்டாங்க. போய் கேட்டதுக்கு பைசன் நிறையா இருக்கான், எலிஃபெண்ட் அப்பப்போ வந்துட்டு போகும் போல். இதான் அந்த சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்கான். அதனால் ரொம்ப நேரம் இருக்க வேணாம், டக்குன்னு கிளம்புங்க அப்படின்னு. நாங்கள் பார்க்க வந்தது யானை தான் சொல்லுவேன். ஆமாம், அதான் இங்கே ஒரு யானை சாணி இது கிடக்காங்க. அது யானை சாணியா கேட்டியா? ஏய் பார்த்தா தெரியலையாடா அது. அதான் யானையை பார்க்கலான்னு பார்க்குறோம், என்னால் பார்க்க முடியல. சரி விடுங்க, எங்களுக்கு வீட்டுக்கு போகிறாலும் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இருப்போம், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம் யானையை பார்க்க. அட்லீஸ்ட் பைசனாச்சும் பார்க்கலாம். ரெண்டுமே பார்க்கலாம், தப்பு இல்லை. இம்ரான் லாஸ்ட் பயிலுங்க. ஓகே கைஸ், மகாராஜா கிட்ட பார்த்து முடிச்சாரு. பாத்துரா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வலிக்கிட்டு போய் தேயிலைக்கு நடுவில் சொரிப்பேன். தம்பி நீ உழுந்தா பரவாயில்ல, எல்லாரும் ஸ்கிட்டு போட்டு விளாடுறாங்க கைஸ். ஓகே, மகாராஜா கிட்ட பார்த்து முடிச்சாச்சு. மேஜிக்கல் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி மதுரையிலே இருந்தால் கொஞ்சம், மதுரையில் இருக்கு 2 நாளா டிசம்பர் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்குது கைஸ். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்களான்னு தெரியாது, பார்ப்பீங்க. நானா பார்ப்பீங்க.
ஆனால் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க மாதம் டிசம்பர் மாதம் போடுறா மார்கழி மாதம் எடுத்துட்டு இருக்கீங்க guys. போடுறோம் அடுத்த வருஷம் தானே வரும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போன இன்டர்வியூ மாதிரி கேள்றோம் சரி ஓகே லைசன்ஸ் இருக்கான் கேள்றா டேய் லைசன்ஸ் இருக்கா பைசன் வரணே எங்க தான என்னடா போட்டோவா ஆமா உள்ள போங்க ஏய் எல்லாம் எங்கள் தாத்தா தாண்டா போடா இல்லை இருங்க எங்கள் தாத்தா இருந்தாண்டா கைஸ் எங்கள் தாத்தா இருந்தாங்க கைஸ் அவன் இன்னும் திருந்தல மாமா சொல்ல மறந்துட்டு இதுவும் எங்கள் தாத்தா இருந்தான் நான் உள்ளே வர விரும்பலை சரி ஓகே கைஸ் எங்கள் தாத்தா இடத்துல அவன் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றான் சரி பாவம் சின்ன பையலுக்கு எடுத்து கொடுத்துட்டு வரேன் என்ன சின்ன பையலே கைஸ் இன்னைக்கு ரொம்ப எல்லாமே மக்கர் ஆகுது கைஸ் சார்ஜரும் கொண்டு வரல கைஸ் எனக்கு இப்போ வெறும் இன்னும் 2 பாயிண்ட் தான் பவர் பேங்கில் இருக்குது அதை நினச்சது ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஜா மட்டும் போயிட்டு வந்துட்டோம் சும்மா ஒரு 200 மீட்டர்ஸ் 150 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட பையன் மேலே போய் அந்த வியூவை பார்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க விட மாட்டாங்க வைல்ட் அனிமல்ஸ் நடமாடும் விடுவான் பைசன் எலிஃபெண்ட்டு அப்பப்போ பைசன் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் எலிஃபெண்ட் அப்பப்போ வருதான் அப்புறமாட்டி இன்னொன்று எதுவும் சொன்னாங்க சிறுத்தை வந்து அந்த சைடு ஏதோ சிறுத்தை உடனே தான் வந்து போடும்